20, 30, 40 இது 3த்தாலையும் வந்து வகுக்கும்போது மீதி 6 தர மாதிரி ஒரு நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் தான் வந்து ஆப்ஷனில் குடுத்துருக்காங்க. அது எந்த நம்பர்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து கேள்வியில் வந்து ஈஸியான நம்பர் தான் குடுத்துருக்காங்க இல்லையா? 20, 30, 40 அப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்கள். 30 எடுத்து டிவைட் பண்ணால் மீதி 6 வருதா பாருங்கள். 6 வராது இல்லையா? இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே முழுசாகவே டிவைட் ஆகிடும். 0, 0, 7 7 முறை 210 முழுசாக டிவைட் ஆகிடும். மீதி எதுவும் வரல. அப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 240 வரும். 30 டேபிளில் வச்சிங்கன்னா ஓகேங்களா? அதாவது 30ஆல் வச்சுன்னா வரும் 240 வரும். மீதி 6 இருக்கும். ஓகேவா? அப்போ மற்ற ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 20ஆல் வச்சுன்னா வரும். 20ஆல் வச்சிங்கன்னா இந்த 20 × 12 போட்டால் கரெக்டாக 240 வரும். மீதி என்ன இருக்கும்? மீதி வந்து 6 வரும் இதுலேயும். ஓகேவா? அப்போ இதுலேயும் 20ஆல் அடித்தாலையும் 6 மீதி வருது. 40ஆல் அடித்தாலும் வந்து மீதி வந்து 6 கிடைக்கும். இப்போ பாருங்கள் 246 40ஆல் அடிக்கணும். அப்படியே 40 டேபிளில் அடிச்சிடலாம். எத்தனை வாட்டி வரும்? 6 டைம். 6 டைம் என்ன வரும்னா 240 தான் வரும். ஓகேவா? 6 டைம் வரும். மிச்சம் வந்து என்ன இருக்கும்? மிச்சம் வந்து 6 இருக்கும். ஓகேவா? இப்போ 3த்துலேயும் வந்து 6 ரிமைனிங் வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து இதுதான் வந்து ஆன்சரு. ஈஸி நம்பர்னால அப்படியே சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து எப்படி போடணும்? நம்ம எல்சிஎம் எடுத்து தான் போடணும். இதில் வந்து 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா சேம் ரிமைண்டர். இது 3த்தாலையும் அடிக்கும்போது ஒரே ரிமைண்டர் தான் 6. இன்னொரு என்ன கேட்பாங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரிமைண்டர் கொடுப்பாங்க. 30ஆல் அடிக்கும்போது இதுமாதிரி 2, 20ஆல் அடிக்கும்போது 6, 40ஆல் அடிக்கும்போது 8 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது வேறு மாடலு. சேம் ரிமைண்டர்னால் ஈஸி. ஓகேவா? ஈஸி தான் அது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து எப்படி எடுக்கணும்? பெரிய நம்பர் எடுத்துங்க. ஷார்ட்டாக 40 ஆச்சா? 40 வந்து இந்த ரெண்டுத்துலேயும் வருதா பாருங்கள். 30லேயும் 40லேயும் வராது இல்லையா? அதோட மடங்காக வராது. இப்போ 40 கூட இன்னொரு 40 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 80 கிடைக்கும் இல்லையா? 80ம் வராது இல்லையா? 30லேயும் 20ல் வரும், 30ல் வராது. இப்போ 80 கூட இன்னொரு 40. ஓகேவா? 80 கூட 40 சேர்த்தா என்ன ஆகும்? 120. ஓகேவா? இப்போ வந்து 120 வருமானு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வரும், இதுலேயும் வரும் இல்லையா? 120. அப்போ எல்சிஎம் வந்து 120. இது வந்து இன்னும் கூட நம்ம ஷார்ட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். 3த்துலேயும் 0 இருக்கு இல்லையா? அந்த 0 வந்து ரிமூவ் பண்ணுங்க. நம்ம எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் கூட 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குது? இந்த நம்பர் மட்டும் பாருங்கள். 3, 2, 4 இருக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 4 எடுத்துங்க. 4 வந்து இதில் வருமா? 2ல் வரும், 3ல் வராது. அப்போ 4 கூட இன்னொரு 4 கூட்டிங்க 8. இப்போ 8 வந்து 2ல் வரும், 3ல் வராது. இன்னொரு 4 கூட்டிங்கன்னா வரும் 12. 12 வந்து ரெண்டுத்துலேயும் வரும். இப்போ எல்சிஎம் வந்து 12. நம்ம 0 ரிமூவ் பண்ணோம் இல்லையா? அந்த 0 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எல்சிஎம் வந்து நேற்று 120 தான். சரி, ஓகே. எல்சிஎம் வந்து 120. இந்த எல்சிஎம் 120ன்றது என்னென்னா 3த்தாலே வகுக்கக்கூடிய நம்பர். ஓகேங்களா? இது 3த்தாலே வகுத்திங்கன்னா என்ன ஆகிடும்? முழுசாக வந்து டிவைட் ஆகிடும். மீதி எதுவும் கிடைக்காது. அதான் 120ன்றது. நமக்கு ரிமைனிங் என்ன வரணும்? மீதி 6 கிடைக்கணும். அப்போ இது கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 126 கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலாக 126 தான். ஆனால் இங்கே ஆப்ஷனில் இல்லை. ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இந்த எல்சிஎம் இருக்குல்ல, இதை வந்து டபுள் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா இங்கே எப்படி நம்ம இதுக்கு பண்ணுறோம்? 4 வந்து இது வருதான்னு பார்த்தோம். இல்லை. அப்போ இன்னொரு 4 ஆட் பண்ணி 8 வருதான்னு பார்த்தோம். வரல. இன்னொரு 4 ஆட் பண்ணி 12 வந்து 2 டேபிளையும் 3 டேபிளையும் வரும். அப்போ எல்சிஎம் வந்து அந்த மாதிரி எடுத்தோம் இல்லையா? 12. அப்புறம் இந்த 0 ஆட் பண்ணி 120ன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இங்கே எப்படி 4 ஆட் பண்ணோம். அதேமாரி இன்னொரு 120 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 240 கிடைக்கும். ஓகேவா? 240. ரிமைனிங் வந்து நமக்கு 6 கிடைக்கணும் இல்லையா? அப்போ கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா 246. இது வந்து ஆப்ஷனில் இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்குது இல்லையா? இப்போ 246 தான் ஆன்சரு. சப்போஸ் 240 ஓகேவா? அதாவது இந்த இதுவும் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? இது கூட 120 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் கிடைக்கும் 360 கிடைக்கும். இந்த 360 கூட மீதி 6 தரணும் இல்லையா? அப்போ வந்து ரிமைனிங் 6 ஆட் பண்ணினா கிடைக்கும் 366. 366 ஆப்ஷன்லேருந்து அது போடுங்க. சப்போஸ் 3மே ஆப்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 126 தான் போடணும். எனக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் இருக்கு பாருங்கள். 126 தான் நம்ம போடணும். இங்கே ஆப்ஷனில் 126 இல்லை. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? 246 இருக்குதான்னு பார்த்தா 246 இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். இந்த டபுள் பண்ணும்போது இங்கே வந்து 120 ஆட் பண்ணுறோம் இல்லையா? இது வந்து இதுதான் பண்ணணும். ஓகேவா? அதாவது எல்சிஎம் வந்து 120. இது கூட வந்து 6 ஆட் பண்ணுறோம் இல்லையா? ரிமைனிங் 6 கிடையாது, 126. அதுக்கப்புறம் இது கூட தான் வந்து நம்ம 120 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இது கூட ஆட் பண்ணிட்ட போகிறீங்க. இது கூட ஆட் பண்ணால் தப்பாகிடும். தப்பானா 246 வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு 6 நீங்கள் ஆட் பண்ணி 252 ஆகிடும். 252 எடுத்து நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி வந்து 12 கிடைக்கும். நம்ம மீதி 6 தான் கிடைக்கணும் இல்லையா? அப்போ வந்து தப்பு இது. இது கூட தான் நம்ம ஆட் பண்ணணும் 120ன்றது. ஓகேவா?
இது கூட 120 ஆட் பண்ணணும், எல்சிஎம் கூட தான். எல்சிஎம் கூட 120 ஆட் பண்ணால் கிடைக்கும் 240 கிடைக்குமா. 240க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மீதி 6 கிடைக்கணும்னு சொல்லிட்டு இது கூட அதுக்கப்புறம் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து ஆட் பண்ணணும். எல்சிஎம் கூட 120 ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ண 246. 246ன்றது ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 246 தான் ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.